ட்ரம்ப் எலெக்ஷன்ல நான் எதுக்காக வந்து நின்னாரோ, இந்த ஈராக்குக்கு வாருக்கு இந்த புஷ் அமிச்சாரு, ஒபாமா அனுப்புறாங்க, இவங்க எல்லாம் வெளிநாட்டு வார் போறாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் போய் சாவுதுன்னு சொல்லி இது வேண்டாம்னு சொன்னதுக்காக தான் நாங்கெல்லாம் அவங்க பின்னாடி நின்னோம். இன்னைக்கு நீங்க அதுக்கு பின்னாடி போயிட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேல் ஒருத்தர் நம்மளை ஏவி விடுறாரு. நம்மளோட காசு அவ்வளவு, ஒரு நாளைக்கு $1 பில்லியன் ஆகுது. இப்ப அமெரிக்கா போன்ற பெரிய ஒரு நாடு, அந்த நாட்டோட எலெக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு காஸ்ட்லி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த காஸ்ட்லி அந்த அவ்வளோ விஷயத்தை வந்து ஃபினான்ஸ் பண்றது வந்து இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது அங்க இருக்க வாக்களிக்கிற மக்களுக்கு கட்டாயம் தெரியும். இப்போ இஸ்ரேலோட ஃபினான்ஸ்ல இங்க ஒருத்தர் பிரசிடண்டா தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாளைக்கு இஸ்ரேல் ஃபேவரா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது அடிப்படை வாக்களிக்கிற மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கணும் தானே. அவர் அதை தாண்டி வேற எதுவும் செய்யல அப்படின்னா வந்து அதை செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மக்கள் வந்து இனிமேல் வந்து இங்க இருக்க எலெக்ஷன்ல இஸ்ரேலோட பங்கு வந்து அவங்களோட ஃபினான்ஸ் இருக்கக்கூடாது, இது இந்த சிஸ்டத்தை மாற்றணும், அப்படி இல்லை அவங்க அந்த கோரிக்கை வைக்கணும். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ஆனா அந்த இடத்துக்கு தான் நகருது. நீங்க கேட்ட கேள்விக்கானதான் அந்த ஊர் நகருது. ஆனா இதெல்லாம் வந்து நமக்கு தான் தெரியுமே, ஏன் நம்ம பண்ணல அப்படின்னு கேட்டா நமக்கு தான் தெரியுமே. 80% இந்தியாவில கறி சாப்பிட்றவங்க தான். கறி சாப்பிடாம கோயிலுக்குள்ள போனா தீட்டுன்னு சொல்றாங்கன்னு சொல்றத நம்மளும் தானே ஏத்துக்கிறோம். இல்லைன்னா அந்த கேள்வி, இப்போ நம்ம இந்த ரூம்குள்ள உட்காந்துருக்கோம், ஒரு காருக்குள்ள போறோம், அந்த காருக்குள்ள ஒருத்தன் வந்து சொல்றான் நம்ம கிட்ட, நம்ம ஃப்ரெண்டு தான் அவன், டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கான் கறி சாப்பிடாதேன்னு, கறி சாப்பிட்டு என் கூட பேசாத. நம்ம என்ன சொல்லுவோம், நீ இறங்கி போன்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த ஊருக்குள்ள எப்படி வந்து அதை ஏத்துக்கிட்டு நம்மளே நினைக்கிறோம் கோயிலுக்குள்ள கறி சாப்பிட்டு போக கூடாதுன்னு. ஆனா திடீர்னு வந்து இதை கேட்க ஆரம்பிச்சு நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா ஆமா நம்ம ஏன் போக கூடாதுன்னு வரும். ஏன்னா என்னையே சொல்றியாரு, இதே தான் அங்கேயும். இவங்களுக்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, அவங்க பைபிள்ல எல்லாத்துக்கும் ஜீசஸ் தான் ஜெருசலம்ல இருக்கிறது. சோ இந்த கோயில் இஸ்ரேல் பண்ற எல்லா போராட்டங்களுமே அவங்க கிட்ட எப்படி கதையாக மாத்தப்பட்டிருக்குன்னா, இஸ்ரேல் போராடுறது ஜீசஸ் வரதுக்காக தான். அப்படிங்கும்போது மக்களுக்கு வந்து நம்ம அந்த பணத்தை செலவு பண்றது நமக்காக தான் அப்படின்னு அவங்க நம்ப வச்சிருக்காங்க. இந்த ஒரே ஒரு கேள்வி, அமெரிக்கால ட்ரம்போட ஏன் ஸ்டேட்மெண்ட் மாறுது அப்படின்னா, கூட எலெக்ட் பண்ண மேகா அவருக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. இப்ப இந்துத்துவான ஒரு பேஸ் இருக்கு மோடிக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சாலிட் பேஸ், அந்த பேஸ் அவங்க இழக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு மாகான்னு ஒரு பேஸ் இருக்கு, அந்த பேஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இவங்க அந்த ஹார்ட் கோர் அமெரிக்கா தான் முதல் நாடு உலகத்துல, அந்த பேஸ். இது என்ன வாய்ப்புச்சுன்னா அமெரிக்காவா இஸ்ரேலா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிக்குது. ஓகே, ட்ரம்ப் நீங்க யாருக்காக பிரசிடென்ட், எனக்கு பிரசிடென்டா இஸ்ரேலுக்கு பிரசிடென்டா? நாங்க தான் வேணாம்னு சொல்றோம் இந்த வார். ஏன்னா அவங்களுக்கும் வந்து நல்லவங்க அடிக்க கூடாது அப்படிலாம் இல்ல, என் காசை அவங்க வேஸ்ட் பண்ணாது. ஏன்னா என் ஊர்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த காசை எனக்கு தான் யூஸ் பண்ணோம், பெட்ரோல் விலை எனக்கு ஏறுது, எல்லாமே ஏறுதுன்னா எதுக்காக ஏறுது? இப்ப என்னோட நியாயமான ஒரு கலிபோர்னியால குண்டு போட்டாங்க, அப்ப நீங்க போய் அடிச்சீங்க அப்படின்னா என் காசு எடுத்துட்டு போய் அடி, எனக்கு அது ஓகே. இஸ்ரேலுக்கும் அவனுக்கும் பிரச்சனை, எனக்கு பெட்ரோல் விலை ஏறக்கூடாதுல்ல. பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா அத்தியாவசிய பொருளோட விலையும் ஏறும், அது எனக்கு எதுக்கு ஏறணும்?